இந்த பூமியில இருக்கும்போது something happened. இந்த இயேசுவின் நாமத்தை மக்கள் சொல்லி கூப்பிடும் போது without realizing, அவங்க உணராமலேயே அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த இயேசுன்னா என்னங்க? ரட்சகர். He saves us. He redeems us. அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்ட எல்லாருக்கும் ஒரு நாள் பர்த்திமை என்ற குருடன் எங்க இருக்கிறான்? ரோட்டோரத்துல இருக்கிறான். எங்க இருக்கிறாங்க? ரோட்டோரத்துல இருக்கிறான். நீங்க மார்க் 10ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அது இருக்கும். இஸ் ஆன் த ரோட் சைடு. ஒரு ரோட் சைடு இருக்கிறவங்களை எத்தனை பேர் கவனிப்பீங்க? ரோட் சைட்ல ஒரு லக்ஸூரியான கார் இருந்துச்சுன்னா எல்லாரும் அதை பார்ப்பீங்க. ஒரு லக்ஸூரி உள்ள ஒரு மனுஷன் அந்த இடத்துல நிற்கிறான்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பீங்க. ஒரு சினிமா நடிகனும் நடிகை இருந்தா என்ன பண்ணுவீங்க? ஏதோ காரியம் ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னு யூ வில் டேக் டைம் அங்க நின்று அவங்கள பார்த்துட்டு போவீங்க. ரைட்? யூ வில் டேக் சம் டைம். ஒரு பிச்சைக்காரன் ரோட்ல உட்கார்ந்துட்டு இருந்தானா உங்க கவனம் அங்க போகுமா? Will you look to that beggar? ரோட்டுல யாரும் விழுந்து கிடக்குறாங்க, குடிச்சிட்டு விழுந்து இருக்கிறாங்கன்னு வச்சு என்ன பண்ண பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். We don't have a heart. அங்க நின்று பார்க்கறதுக்கு நமக்கு இருதயம் கிடையாது. அத போலதான் இந்த பர்த்திமை குருடன் அப்படியே இருக்கிறாங்க. He's already been, அவன் எப்படி இருக்கிறான்? அந்த ரோட்டோரத்துல இருந்தாலும் அவன் எப்படி இருக்கிறாங்க? அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு, ஒரு டைட்டில் அவனுக்கு கொடுத்திருந்தது. என்ன டைட்டில் தெரியுமா? அவன் ஒரு பக்கம் குருட, இன்னொரு பக்கம் அவன் யாரா இருக்கிறான்? பிச்சை எடுக்கிறவனாக இருக்கிறான். சோ அந்த நாட்கள்ல, இயேசுடைய நாட்களிலேயே அவங்களுக்கு என்ன இருந்துச்சுங்க? ஆமா, நீ பிச்சை எடுக்கணும்னா லைசன்ஸ் வாங்கணும். அவனுக்கு அந்த மேல் கோட்டை வந்துதான் அவனுக்கு லைசன்ஸ். அது இல்லாம நீ ரோட்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க முடியாது. இது அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருவாங்க. அப்போ அங்க எப்படி இருக்கிறாங்க? அவன் ரோட்டோரத்துல இருக்கிறான், ஃபுட்பாத்ல இருக்கிறான், கேட்பார் அற்றவனா இருக்கிறான். அவனை சார்ந்தவர்கள் they wanted something from him. அவனுக்கு நிக்கிறவர்கள் யாரும் இல்லை, அவனுக்கு ஆறுதல் பண்ண செய்கிறவர்கள் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவனுடையவர்கள் அவனை கொண்டு வந்து அங்க விடணும், பர்டிகுலரான ஒரு இடத்துல விடணும். ஹல்லேலூயா. சோ அந்த மாதிரி பைபிள்ல பாத்தீங்கன்னா பலர் அப்படிதான். அந்த பிறவிலேயே முடவனா இருக்கிறவனை அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கும் போது அவனை என்ன பண்ணாங்க? அவனை கொண்டு வந்து அலங்கார வாசல் கிட்ட உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. அவன் வேலை என்னங்க? யோசிச்சு பாருங்க, எத்தனை உடைக்கப்பட்டு இருப்பான், எத்தனை நொறுக்கப்பட்டு இருப்பான். அவன் என்ன பண்றாங்க? கையை ஏந்தணும். அவனுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ அவன் கையை ஏந்தணும். ஐயா ஏதாச்சும் கொடுங்க, ஏதாச்சும் கொடுங்க. யோவான் 9ஆம் அதிகாரத்துல பாக்குற அங்க ஒரு குருடன் இருக்கிறான். அவன் என்ன பண்றாங்க? சேம். they were not happy. அதுல யாரெல்லாம் சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? யோசித்து பாருங்க, எனக்கு கண்ணு இல்லாம என் குடும்பத்தை நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் இந்த நிலைமையில இருக்க, ஸ்டில் பீப்புள் ஆர் ஃபோர்சிங் மீ டு, அவங்களுக்கு இன்னும் நான் சம்பாரிச்சு கொடுக்கணுங்கிற எண்ணத்துல இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, how hurt, எத்தனை காயப்பட்டு இருப்பாங்க, எத்தனை உடைக்கப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் they didn't show it outside. இன்னைக்கு நிறைய பேர் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க எப்படி இருப்பீங்க? நீங்க இருப்பீங்க, பட் யூ டோன்ட் ஷோ யோர் செல்ஃப். நீங்க இந்த இடத்துல வரும்போது உங்களுக்குள்ள எத்தனை 1008 காயங்கள் இருந்தாலும் யூ ஹைட் இட் இன்சைட். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இருதயத்தை உள்ள வச்சுட்டாரு, வெளியே வைக்கல. வெளியே வச்சுதான் எல்லாம் பார்த்திருப்பாங்க. எல்லாருடைய வேலை என்னங்க? யூ ஹைட் த ஹர்ட். இந்த இருதயத்துல மறைச்சு. see the happiest family நாம சொல்லலாம், பட் ஒவ்வொரு குடும்பத்திலையும் there is a hurt.
Hallelujah. You don't speak it out. நீங்க சொல்ல முடியாது. You go through that path. அந்த பாதையில நீங்க என்ன பண்றீங்க? You are tuned yourself. அந்த பாதையில போகிறதுக்கு உங்களை நீங்க பக்குவப்படுத்தி கொண்டுங்க. இது இப்படிதான் என் வாழ்க்கை, நான் இப்படிதான் இருக்கணும். சோ இது முடிவாயிருச்சு. சில பேர் சொல்லுங்க தலையெழுத்து. I have no options. I have no options. நான் போய் தான் தீரணும். திருமணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க ஆயிட்டாங்க, வேலை ஆயிடுச்சு. So your mind gets tuned. இந்த காரியத்துக்கு உங்க டியூன் ஆகி உங்களுக்கு விருப்பு இருக்குதோ வெறுப்பு இருக்குதோ, you begin to walk. அத நடக்க 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 உங்க ஆசை எல்லாம் போயிருது. ஒரு டெட் காப்ஸ் போல, ஒரு செத்து போன பெணத்தை போல you will begin to live. You don't feel. அதுக்கு பிறகு யார் அடிச்சாலும் யார் திட்டுனாலும் உங்களுக்கு காயம் ஏற்படுதில்லை. பிகாஸ் யூ ஆல்ரெடி கான் த்ரூ தட். யூ ஹவ் கான் த்ரூ தட். இன்னைக்கு நிறைய பேர் இங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. those who are listening in Zoom, இந்த இடத்துல இருக்கிறவங்க, you have tuned. நீங்க என்ன பண்ற, எப்படி இருக்கிறீங்க தெரியுமா? you are accepted. you are. இதுதான் நான் அக்செப்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டோம். அந்த அக்செப்டன்ஸ் நீங்க பண்ணிட்டதுனால தேவனே வந்து உங்க வாழ்க்கையை மாத்தணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது. தெரியுமா? நீங்க ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்ல நீங்க பாருங்க, இயேசு செய்த அற்புதங்கள்ல Jesus wanted some response from them. இந்த பர்த்திமை குருடனை பாத்தீங்கன்னா, அவன் ரோட்டோரத்துல இருக்கிறான். He's been tagged as a beggar. என்னப்பா? Tagged as a beggar. He had no choices. அவனுக்கு ஆசை இருந்தாலும் ஆசையே சொல்ல முடியாது. அவன் சொல்ல, நீ உனக்கு கண்ணம் இல்லை, ஒன்னும் கிடையாது, இதை செய், அவ்வளவுதான். எத்தனை பேர் அந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டு இருக்கிறீங்க? சில இடத்துல சொல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நீ அப்படிதான் இருக்கணும். யூ ஹாவ் நோ ரெஸ்பெக்ட். அங்க என்னல்ல, உங்களுக்கு ஒரு விடுதலை கிடையாது, ஒரு சமாதானம் கிடையாது. யூ அக்செப்டட் யுவர் லைஃப். அந்த இடத்துல இருக்கும் போதுதான் ஒரு நாள் இந்த பர்த்திமை குருடனுக்கு என்ன ஆச்சுங்க? He heard. நல்லா கேட்காம நீங்க, அவன் பார்க்கல. Did he see? அவன் கேட்டான். என்னன்னு? ஒரு கமோஷன் நடக்குது. அந்த கமோஷன் நடக்கும் போது அவனுக்குள்ள என்ன வருதுங்க? ஒரு கேள்வி எழும்புது. யாருப்பா இங்க போகிறது? Who is going? Who is going? அப்போ எவனோ ஒரு நல்ல மனுஷன், somebody had the heart to tell that beggar, நஸ்ரேனா இயேசு போறார், இயேசு போயிட்டு இருக்கிறார். Amen. So what does it say? What does it say? What does it say? உங்க வாழ்க்கையின் பயணத்துல God has prepared someone to guide you. நீங்க நிறைய பேர் எப்படி தெரியுமா வாழ்றோம்? எனக்கு யாரும் இல்ல. Because nobody listens to you. பிள்ளைங்க கேட்கறதுல, புருஷன் கேட்கறதுல, மனைவி கேட்கறதுல, சொந்தங்கள் கேட்கறதுல. Because they look to your status and talk so many things. அந்த நேரத்துல இந்த பர்த்திமை ரோட்டோரத்துல இருக்கிறான், சத்தத்தை கேட்கிறான். அவன் என்ன பண்றாங்க? என்னப்பா இது, யார் போறது இந்த இடத்துல? நாற்பத்தி 6ஆம் வசனம் பாருங்க. அவர் 47ஆம் வசனம், அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டானா? போகிறார் என்று கேள்விப்படல, வருகிறார் என்று கேள்விப்பட்டான். What an amazing thing. See, the Bible is so beautiful. பைபிள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்.
What is the meaning of Bible? Basic instructions before leaving the earth. பைபிளுடைய அர்த்தம் அதுதான். பைபிள் ஏன் இந்த வேதாகமத்துக்கு எழுதுனாங்கன்னா, இட்ஸ் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் அர்த். பைபிளுடைய அர்த்தம் அதுதான். அப்போ அந்த பைபிள் முழுக்க என்ன இருக்குதுங்க? ஏதோ நீங்க படிச்சு மார்க் பண்ணிக்கிறது. இட் ஹாஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் யூ, இட் ஹாஸ் ப்ராபசிஸ் ஃபார் யூ, இட் ஹாஸ் கைடன்ஸ் ஃபார் யூ. உங்களுக்குன்னு பிரத்யேகமா ஆண்டவர் ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு மாத்திரம்தான் உரியது. இங்க இந்த இடத்துல பாக்குறோம், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இயேசு போகிறார் என்று கேள்விப்படல. இயேசு வருகிறார். இஸ் ஜஸ்ட் கோயிங் டு கிராஸ் வேர் ஹி இஸ். அப்ப யாரோ சொல்றாங்க, யாரோ சொல்லி இருக்கணும், இயேசு யாரோ ஒரு புண்ணியவான் சொல்லி இருக்கணும், இயேசு போறாரு, இந்த வழியா தான் போறாரு, வரப்போறாரு, வந்துட்டு இருக்கிறாரு. அரசியல் தலைவர்கள் போல இல்ல, வராரு, வந்து கொண்டே இருக்கிறார், இதோ வந்து கொண்டே இருக்கிறார், இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவார். He is already on the way. Thank God அன்னைக்கு இயேசு கால்நடையா நடந்து போனாரு. இன்னைக்கு இருக்கிறவங்க பிளைட்லயும் கார்லயும் அதுலதான் நாங்க ஊழியக்காரங்க போவோம். We don't want to walk. ஆனா இயேசு அன்பு ரட்சகர் என்ன பண்ணாருங்க? He was walking. So அவர் நடந்து போய்கொண்டு இருக்கும் போது அவர் இயேசு அவனுக்கு நசரேனா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவன் கண்ணு இல்லைங்க, பட் he was full of consciousness. இயேசு பூமியில இருக்கும் போது சொன்னாரு, உனக்கு கண்ணு இல்லாம இருந்தா நீ பரவாயில்ல, நீ பரலோகத்துக்கு போயிடலாம், நீ கண்ணு இருந்தும் உனக்கு தெரியுதுன்னு சொல்றியே, நீ குருடனா இருக்கிற. சோ அவருடைய மாம்ச his outside eyes was blind, but அவனுடைய உள்ளான கண்ணு இயேசுக்காக ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்துச்சு. If not, அவனுடைய கண்ணு திறக்கப்படாம இருந்திருக்குமானால் he wouldn't have shouted Jesus. இப்போ யாரோ ஒருத்தரை நீங்க ஏதோ ஒரு கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரைட்? இங்க இருந்து கூப்பிடுறதுக்கும் இங்க இருந்து கூப்பிடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கவனிச்சிருக்கீங்களா? இங்க இருந்து கூப்பிடுறேன், பார்க்காம போயிட்டோம். இங்க இருந்து கூப்பிடும் போது you wanted to have a conversation, அவங்கள பார்க்கணும், அவங்களோட பேசணும், அவங்கள சுகசேமத்தை விசாரிக்கணும். அது இங்க இருக்கிறது சரி, ஏதோ பழகின தோஷத்துக்காக பார்க்கலாம், திரும்பி பார்த்தா பார்க்கட்டும், இல்லைன்னா அப்படியே போட்ட நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். இந்த அன்பு ரட்சகர் என்ன இங்க பக்திமை என்ன பண்றாங்க? அவன் இருதயம் கூப்பிடுச்சு. His heart cried to Jesus. அவன் உதட்டுல தான் வார்த்தை வந்துச்சு, but his eyes, heart. அவன் என்ன சொல்றாங்க? இயேசுவே தாவீதின் குமாரனே என்று கூப்பிட தொடங்கினான். He began to shout. He began to cry out. அதோடைய அர்த்தம் என்னங்க? அவன் கூப்பிட்டுட்டு நிறுத்தல. He called ன்னு சொல்ல, he shouted ன்னு சொல்ல, he began ஆரம்பிச்சானா. அதான் இயேசு கத்து கொடுத்தாரு. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டுங்கள், தட்டுக்கொண்டே இருங்கள், கூப்பிடுங்கள், கூப்பிட்டு கொண்டே இருங்கள். ரைட்? Ask, keep asking, seek, keep seeking, knock, keep knocking. அப்படிதான் ஒரிஜினல் மொழியில எழுதி இருக்குது. நமக்கு சுருக்கிட்டாங்க, பைபிள் நிறைய சுருக்குனதுனால நம்மால அது ஏத்துக்கொள்ள முடியறது இல்ல. ஹல்லேலூயா. அப்போ இங்க இவன் என்ன பண்றாங்க? பர்த்திமேயு began shouting. என்ன தெரியுமா? உங்களுக்கு இது ப்ராபஸியா எடுத்துக்கங்க, ஏதாச்சும் எடுத்துக்கங்க. Don't stop your prayer. Don't stop calling on the name of Jesus. வானத்திலும் பூமியிலும் ஒரே ஒரு நாமம் தான் அதிகாரம் உள்ளதா இருக்கிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தை, அந்த
இயேசுவின் நாமத்தை God himself என்ன பண்ணார்? முன்மொழிந்தாராம். He himself recommended to call upon the name. வேற யாரும் சொல்லல. தேவ பிதாவாகிய தேவன், அப்பா நான் யெகோவா ஏன் நாமத்தை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லல. God didn't say பரிசுத்த ஆவியானவர் இருக்க அவரை நாமத்தை சொல்லி கூப்பிடுன்னு சொல்லல. But God said, call upon the name of Jesus. அவரை நாமத்தை சொல்லி கூப்பிடுவீங்கன்னா you will get saved. Only the name of Jesus. அவர் வேற நாமம் கொடுக்கல. பூமி எங்கும் மனுஷர் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவுடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் கொடுக்க. God has, there is no other name other than the name of Jesus for you. பிசாசு சொல்லுவான், என்ன பண்ணி என்ன கூப்பிட்டு என்ன இருக்குது? Keep calling. எப்ப அந்த சத்தம் அதிகமா வருது அதிகமா கூப்பிடுங்க. அதிகமா இயேசு 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 சொல்லுங்க. Even if you don't know to pray, keep on calling upon the name of Jesus. இங்க பர்த்திமை கூப்பிடும் போது, ஆண்டவரே எனக்கு கண் பார்வை வேணும்னு கேட்டானா, அவன் கேட்டதெல்லாம் ஒண்ணு. தாவீதின் குமார் என்ன சொல்றாங்க? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். Have mercy. Jesus, son of David, be merciful unto me. அவன் இங்கதான் ஜெபம் பண்ணானா? அவனுடைய எண்ணெல்லாம் ஒண்ணுதான் இருந்துச்சு, இயேசுடைய அட்டென்ஷனை தன் பக்கமா திருப்பணும். இன்னைக்கு குட் நியூஸ் என்னது? பர்த்திமை போல இல்ல, இயேசு ஏற்கனவே உங்க பக்கம் திரும்பி இருக்கிறாரு. இன்னும் திரும்பாம இல்ல. when he went to the cross, that is the time he finished everything. உங்க பக்கம் திரும்பிட்டாரு. இன்னைக்கு is available to you. என்ன ஒண்ணுன்னா, you have to call. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார். Why it is written in the Bible? 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனம். தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கவும் மகிமை உண்டாகும்படி அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் தந்தறினார். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவ்ரி டைம் அந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்க சொல்லும் போது, you are calling a name that is above all names. அதற்கு இணையான ஒரு நாமம் இல்லை என்பதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. You are not calling an ordinary name. ஏதோ ஒரு நாமத்தை நீங்க கூப்பிடல. You are calling a name God has said, let this name be above all names. பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமி அண்ட சராசரை உண்டாக்கும் போது உண்டாக்கிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் சொன்னபடி எல்லாம் இருக்குதா? ரைட். காலையில சூரியன் உதிச்சுதா? ரைட். எல்லாம் நடக்குது. நீங்க சுவாசிக்கிறீங்களா? ரைட். காற்று வீசி கொண்டு இருக்குதா? எவ்ரிதிங் இஸ் as in the day 1ல ஆண்டவர் proclaim பண்ணபடி இன்னைக்கு இருக்கிறது. So when God said, let this name of Jesus be above all names ன்னு அவர் சொல்லி இருக்கிறார்னா, அப்போ every time you say that, God says, well done. நாம் அது உணர்வற்றவர்களாக இயேசுவின் நாமத்தை சொல்றோம். We don't call that passionate. நாம இயேசுவின் நாமத்தை சொல்றது இல்ல. சில இடத்துல இயேசுவின் நாமத்தை பிசாசு துரத்துறதுக்கு மாத்திரம் தான் பயன்படுத்துவாங்க. ஆமா, இயேசுவின் நாமம் சொல்லணும். Every day you need the name.
That is above all names. That is the powerful name. அந்த மகிமை உள்ள வல்லமை உள்ள பெரிய மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தை ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறாரு? உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கல, உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. எங்க கொடுத்திருக்கிறாரு? உங்க உதட்டுல கொடுத்திருக்கிறாரு. உங்க எத்தனை பேருக்கு தெரியும் அந்த நாமத்தை நீங்க கூப்பிட 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 நடக்காததும் நடக்க ஆரம்பிக்கும். Only thing is that persistence. உங்களுக்குள்ள ஒரு பொறுமையும் ஒரு பெர்சிஸ்டன்ஸ் இருக்குன்னா, don't ever stop till Jesus stops before you. இன்னைக்கு பிசாசு என்ன பண்றாங்க? நிறைய நேரத்துல அவனுடைய கதைகள் எல்லாம் சொல்லி, இது உனக்கு நடக்காது, இது உனக்கு கிடைக்காது, இது உனக்கு ஆகாது, உனக்கு நல்லது நடக்காது. எல்லாத்துக்கும் மேல நாங்களே ஊழியக்காரங்க சொல்லிடுவோம், உனக்கு விசுவாசம் இல்லை, அதனாலதான் நடக்குது. Who said you don't have faith? You have faith. You have faith. ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. விசுவாசத்தோட சந்தேகத்தை நீங்க நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். There is faith and also doubt. எது மேலே ஓங்குதோ அந்த கிரியை தான் நம்ம பார்ப்போம். If faith, you allow that faith, அந்த சின்ன கடுகளு விசுவாசத்தை கூட, if you are going to develop it, you will see miracles happening. அந்த சின்ன faith தான் உள்ள இருக்கிற விசுவாசத்துல, if you see yourself அழகா பார்த்தீங்கன்னா நீங்க அழகா இருப்பீங்க. நீங்க உங்களை எப்படி பாக்குறோம்? எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறீங்க? உங்களை எப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, ஆண்டவர் உன் வார்த்தையின்படி உனக்காக கடை, நான் குப்பை ஆண்டவரே, நீ குப்பையாகவே இரு, நான் தூசி ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? யூ டோன்ட் பிலீவ் பிகாஸ் இந்த மூளைக்குள்ள நிறைய குப்பை இருக்குது, அதை தான் நம்புறீங்க. சில காரியம் இல்லாத போது அதை வச்சுதான் நம்புறீங்க, அதுதான் உங்களுக்கு முன்னாடி தெரியுது. தாவீது சொன்னான், பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். எப்படி சொல்றாருங்க? நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டு இருக்கிறேன். You are the best creation of God. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு போல இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, you are the masterpiece created in Christ Jesus. அப்ப அது எங்க இருக்குதுங்க? When you believe his name, அவருடைய நாமம். எதை எழுதி வச்சுக்கிறதுக்கு இல்ல. It is been given to you and me. ஹல்லேலூயா. இயேசுதான் சொன்னார் மார்க்ல, என் நாமத்துல நீங்க பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமத்துல, என் நாமத்துல, in my name, in my name, in my name. ஏன் எழுதப்பட்டிருக்குது? Why it is written? When Jesus said in my name, யோவான் 14 ask anything in my name, என் நாமத்துல நீங்க எதை கேட்டாலும் நான் உங்களுக்கு செய்வேன், உங்களுக்கு கொடுப்பேன். Why it is written? நீங்களும் நானும் படிச்சுட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்றேன், அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ண 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 you will see the miracles happening in your life. இங்க எதான் நடக்குது? என்ன பண்றாங்க? எல்லாரும் சொல்றாங்க என்னன்னு, அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். என்ன பண்ணாங்க? ஏய் வாயம் போட்டுடா, சத்தம் டிஸ்டர்பன்ஸா இருக்குது. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உலகம் எங்கும், நேத்து கூட நான் சொல்ல பைபிள் ஸ்டடியில சொன்னேன், they don't want to utter the name of Jesus. ஏன் இயேசுவை மாத்திரம் சொன்னா இவ்வளோ பிரச்சனை வருது? புதுசு ஒண்ணல்ல, இயேசு மரித்து உயிர் தெழுந்த நாள்ல இருந்து இதேதான் பிரச்சனை.
இயேசுவை அறிவிக்க கூடாது. அவர் அடிபட்டு பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர், ஹவு கேன் தட் பி? அந்த செத்து உயிரோடு எழுந்த கடவுளா? How dare you talk about Jesus? Nobody wants the name of Jesus. இன்னைக்கு இந்தியால உலகம் எங்கும் இருக்கிற பர்சிக்யூஷன் ஒரே ஒரு காரணத்துக்கு என்ன? You don't use the name of Jesus. அப்போ எவ்வளவு வைராக்கியமா பிசாசு போராடிட்டு இருக்கிறான் அந்த நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு. தேசங்களை எழுப்பி கொடுத்து இருக்கிறான், தலைவர்களை எழுப்பி இருக்கிறான், பர்சிக்யூஷன் அனுமதிச்சிருக்கிறான். ஹல்லேலூயா. எதுக்குங்க அந்த இயேசுடைய நாமத்தை சொல்லக்கூடாது? அப்பனா தெரிஞ்சுக்கங்க, அந்த இயேசுடைய நாமம் வல்லமுள்ளதா இருக்குது. அதை நீங்க பயன்படுத்தணும், நான் பயன்படுத்தணும். ஜெபம் வரலையா, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு பாட்டு, இயேசுடைய நாமம் இருக்கிற ஒரு பாட்டு எடுங்க, சொல்லுங்க. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரை கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலித்திடும் நாமம். முழங்கால் யாவும் முழங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நீங்க தனியா இருக்கும் போது எதோ பாட்டு பாடாதீங்க. இயேசுடைய நாமம் எழுதப்பட்ட அந்த பாடுகளை சும்மா முணுமுணுத்தே இருங்க, அற்புதம் தானா நடக்கும். அவருடைய நாமத்தினால முழங்கால் முடங்குனா முடங்கிதான் தீரணும். வியாதிகள் போகுனா போய்தான் தீரும். கட்டுகள் அறுக்குனா அறுத்துப்பட்டு யாரோ தேவையில்லைங்க. உங்களுக்கு எனக்கும் தேவையா இருக்கிற அந்த இயேசு, அந்த இயேசுவை தேவன் அவருடைய நாமத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்துட்டாரு. அதை நீங்களும் நானும் பயன்படுத்தும் போது அற்புதம் நிச்சயமா நடக்கும். இங்கே பர்த்திமேயுவுக்கு அதுதான் 48ஆம் வசனம், பேசாது இருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ நல்லா கவனிங்க அந்த வேர்ட, பட் ஹீ அவனோ எல்லாம் சொன்னாலும் நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது? அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுறதை நிறுத்தவே கூடாது. Let anybody say, அந்த நாமத்துல என்ன இருக்குது, அந்த இயேசுல என்ன இருக்குது? பர்சிக்யூஷன் உங்க உபத்திரப்படுத்துறாங்களா, யூ கேன் சே. அப்படியே நீங்க கிச்சன்ல வேலை பண்ணும் போது, உங்களை திட்டும் போது, உங்களை அவமானப்படுத்தும் போது, டீப் இன்சைட் யுவர் ஹார்ட் யூ கேன் சே ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். அந்த கிடாத பெருமூச்சு விடுறாங்கன்னு சொல்லிக்கலாம். மாத்திரம் வெளியே வரும். அதுதான் இஸ்ரேல் மக்கள் பண்ணாங்க, பெருமூச்சு விட்டாங்களாம். ஐயோ, அந்த ஜெபத்தையே தேவன் கேட்டாரா? மோசே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அப்ப நீங்க சொல்லும் போது ஆண்டவர் கேட்க மாட்டாரா? ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. அவன் பேசாது இருக்க முடியும். அநேகர் சும்மா இருக்கும் சொல்ல அதட்டினாங்களாம், திட்டுனாங்களாம். அநேகர் அதட்டினார்கள். அவன் என்ன பண்ண? அவனோ
தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இன்னும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். He again kept on shouting out all the more. Hallelujah. நீ என்ன நினைச்சு அடுக்கிறது? You have to learn. அப்போ who is the one who tells you not to call the name of the devil? Not to call the name of Jesus. யாரு இயேசுடைய நாமத்தை உச்சரிக்க கூடாதுன்னு இருக்கிறது? விசுவாசு ஒருத்தன் தான். அவன் யார வேணாலும் எழுப்புவான். சர்ச்சிலே கூட சொல்லுவாங்க, எதுக்கு? உனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, மத்தவன் கூப்பிடுறானோ இல்லையோ நீங்க கூப்பிடுங்க. Don't bother about others. Don't bother about others. You call the name of Jesus. ஏன்னா you need a miracle. You need, உங்க வாழ்க்கையில தான் ஒரு மாற்றம் வேணும். உங்க வாழ்க்கையில தான் ஒரு அற்புதம் நடக்கணும். You need something from Jesus. It's not someone. உங்க பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. You need a miracle. Your miracle is bound in the blessed name of Lord Jesus Christ. அவருக்குள்ளதான் சகல பரிபூர்ணமும் நிரம்பி இருக்கிறதா. The fullness of God is in Christ Jesus. So அப்ப ஒரு நாமத்தை சொல்லும் போது the fullness of God is in Jesus. அவருடைய நாமத்துல இல்லாதது ஒண்ணு கூட இல்ல. அவருடைய நாமத்துல இல்லாதது பாவம் இல்லை. அவருடைய நாமத்தை சொல்ல 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 என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேட்கறதை காட்டிலும் ஒரு நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நாமத்துல இருக்கிற பரிசுத்தம் உங்களை பரிசுத்தமாக்கும். அந்த நாமத்துல இருக்கிற தைரியம் உங்களை தைரியப்படுத்தும். அந்த நாமத்துல இருக்கிற வல்லமை உங்களை வல்லமைப்படுத்தும். அந்த நாமத்துல இருக்கிற அற்புதம் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். இது தெரியாத பட்சத்துல எங்க கூப்பிடுவீங்க? Because we are blind Christians. இந்த பர்த்திமையை போலதான். பர்த்திமையு கண்ணு குருடா இருந்துச்சு, அவனுடைய இருதயம் அவேக்கா இருந்தது. So he is teaching something to you and me. Don't be blind in your heart. உன் இருதயம் குருடா இருக்க வேணாம். Don't allow your heart to be blind. Open yourself to God. When your heart is full of Jesus, your mouth will be full of Jesus. இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். Hallelujah. இங்க அதட்டுறாங்க, திட்டுறாங்க, எல்லாம் பண்றான், அவன் பண்றான், அவன் பாக்குறான். நீ என்ன சொல்றது? This is my time. This is my day. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். This is my time. I'm going to rejoice. I'm going to get a miracle. I'm going to see something that I want. அவன் இன்னும் கூப்பிடுறான். Hallelujah. பைபிள் சொல்லுது, Jesus stopped. இயேசு நின்றாராம். அப்போ பர்த்திமேயுக்கு நின்றவர் உங்களுக்கு நிக்க மாட்டாரா? ஒரே ஒரு டிஃபரன்ஸ், பர்த்திமை கண்ணுல பார்த்து உதடுல கூப்பிடல, அவன் இருதயத்துல பார்த்து இருதயத்துல இருந்து கூப்பிட்டான். He just had Jesus in his heart. அந்த இருக்கிறவரை தான் அவன் கூப்பிட்டான். Today you call. பேதுரு சொல்லுவார், என்கிட்ட வெள்ளியும் பொண்ணு என் பாக்கெட்ல இல்லப்பா, என்னிடத்துல உள்ளதை நான் கொடுக்கிறேன். அவர் சொல்லுவார், என்கிட்ட என்ன இருக்குதுங்க? I have Jesus. I have Jesus. உங்ககிட்ட எதுவுமே தேவையில்லை. You need Jesus. உங்க இருதயம் அந்த இயேசுவினால் நிரப்பப்படணும். நின்றாரு. அடுத்து என்ன பண்றாங்க? அவனை அழைத்து வர சொன்னாரு. யோசித்து பாருங்க, கூட அவ்வளவு பெரிய கூட்டம் போது அவங்களெல்லாம் கூட்டுவான்னு சொன்னாரா? He didn't say. யாரோ ஒருத்தனை, பார்வையற்றவன், குருடன், பிச்சைக்காரன்,
அவன் கூப்பிடுறதை கேட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நின்று அவனை கூட்டிட்டு வாப்பா, அழைத்து கொண்டு வான்னு சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன் கொள் எழுந்திருவனை அழைக்க. ஜனம் எப்படி எவ்வளவு சீக்கிரம் உள்டா வராங்க பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதட்டினாங்க, குருடவனுக்கு என்ன சத்தம், என்னத கூப்பிடுற, யூ ஆர் ஆல்ரெடி டைட்டில் பெக்கர், நீ வந்து கூப்பிடுறியா? நாங்க நாங்க இயேசுவோடு நடக்கிறோம். இன்னைக்கு நாங்க ஊழியக்காரர்கள் அப்படிதான். we are the chosen. நாங்க இயேசுவோட நடக்கிறவங்க. ஆண்டவர் இயேசுவோட நடக்கிறவனை கூப்பிடல, தெரு ஓரத்துல நின்னவரை தான் கூப்பிட்டான். ரிஜாய்ஸ், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் டைட்டில் வச்சுக்கலாம், ட்ரெஸ் போட்டுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா இயேசுவோட நடக்கிற ஒன்லி ஐ ஹேவ் த ரெவலேஷன் சொல்லலாம். ஆனா ஆண்டவர் எதை பார்க்கிறாருங்க? முகத்தை பார்க்கல, அவன் குருடா இருக்கிறத பார்க்கல, அவன் இருதயத்தை பார்த்தாரு. ஹல்லேலூயா. ஊழியக்காரன் என்ன வேணாலும் பண்ணட்டும், God is looking at to the hearts of people. அதுல நீங்க இடம் பெற்று இருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்ற, அழைத்து வான்னு. உடனே எல்லாம் மாறிட்டான், எல்லாம் சொல்றான். சந்தோஷப்படுப்பா, அழைக்கிறார். இப்ப எல்லாரும் கோபம் பட்டவனா இப்ப சிரிக்கிறோம். அந்த நடக்குது பார்த்து இருக்கிறீங்களா? நம்ம லைஃப்ல நிறைய நடந்திருக்கும். நம்ம ரொம்ப வெறுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கிறவங்க நம்ம பார்த்து ஹாய்ன்னு சொன்ன மாத்திரத்துல இவங்களுக்கு உள்ள கப கப கபான்னு எரியும். ஆனா உதடு மாத்திரம் சிரிக்கும். எப்படி தெரியும் உங்களுக்கு? எப்படியோ தெரியும். அழைச்சு வானார். இப்போ அவன் அழைக்கிறாரு. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசு, அவன் சொன்னா, இயேசுனை கூப்பிட்டுட்டாருங்க, என் டைட்டில் கார்டை நான் தூக்கி போட போறேன். நான் பல வருஷமாய் போட்டிருந்த அந்த கோட்டை கலட்டி போட்டான் அவன். அந்த கோட் எதுங்க? I had so much confidence. இயேசு கூப்பிட்டுட்டாரு, இயேசுடைய நாமத்தை நான் சொல்லி கூப்பிட்டேன். இப்ப அவர் என்ன கூப்பிட்டுட்டாரு, அதோடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? when you call upon the name of Jesus continuous, ஆண்டவர் நிச்சயமா உங்களை பார்த்து கூப்பிடுவார். don't ever, பைபிள் அதான் எழுதப்பட்டிருக்குது. அவன் இயேசு கூப்பிட்ட மாத்திரத்துல அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்க? தலைக்கால் புரியல. he did something prophetic. அவன் சொன்னா, இனி நான் இதை போட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க என்ன தெரியுமா? இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட கூப்பிட இனி இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கவே முடியாது. நீங்க இருக்கிற நிலைமையில இருக்க கூடாது. மாற்றம் வரும். யூ ஹேவ் டு வாக் இன் ஃபெய்த். அவன் அந்த மேல் வஸ்திரத்தை கழட்டி போட்டு தான் இயேசு கிட்ட போறான். அங்க அப்பதான் இயேசு கேட்கிறாரு, என்னன்னு? இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இயேசு இடத்துல வந்தவனுக்கு இயேசு என்ன கேட்கிறாரு. அவன் அந்த டேகோட போல, டேக் கழுத்துல மாட்டில, I'm a beggar, I'm a blindன்னு போல. நம்ம சரி, நீங்க அந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோம்லெஸ், ஹெல்ப் மீ சம்திங், அதெல்லாம் போட்டிருக்கோம். இவன் அதெல்லாம் பண்ணல. அந்த ஹோம்லெஸ் அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா கார்ல வந்து இருக்குவான். கார்ல வரும்போது டைட்டில் கார்டோட அவன் இறங்குவான். ஆனா இங்க என்ன பண்றான்? உண்மையாவே பிச்சைக்காரன். பட் என்னன்னா, he had so much faith in Jesus. அவன் விசுவாசத்துல பணக்காரன் தான். தூக்கி போட்டான். இது நான் இயேசுன்னு கூப்பிட்டுறேன், நான் இதை இனிய நான் ஏன் சுமக்கணும்? இயேசு சுமந்து கொண்டார். அவன் போறான். எப்படி போறான்? வேல் வஸ்திரத்தை தூக்கி போட்டு போறான். இப்ப இயேசு கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ மேல் வஸ்திரத்தோட போயிருந்தான்னாக்க ஆண்டவருக்கு தெரிஞ்சுக்க குருடன் பிச்சைக்காரன். அவன் சொன்னா, இயேசு முன்னாடி, ஐ எம் நாட் கோயிங் டு கோ லைக் தட். நான் புது சிருஷ்டியா போகிறேன். I am a new creation in Christ Jesus. All things have passed away and all things have become new. இப்ப ஆண்டவர் கேட்கிற, உனக்கு என்ன பண்ணணும்? You are already new creation. உனக்கு என்ன பண்ணணும்? அவன் கேட்கறான், ஆண்டவரே நான் பிச்சை எடுக்கிறத விடணும்னு கேட்கல. அவன் கேட்கறான், நான் பார்வை அடையணும். ஐ வாண்ட் டு see. அவன் என்ன சொல்ல, நான் உண்மை பார்க்கணும்னு சொல்லல, எனக்கு அவ்வளவுதான் பார்வை வேணும். ஐ நீட் மை ஐசைட் பேக்.
நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஜெபம் பண்ணும் போது சிலர், ஆண்டவரே நீங்க இதை செய்வீங்கன்னா நான் இதை செய்வேன். Who wants it? Be faithful unto God. இருக்கிறத உள்ளபடி கேளுங்க. ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், என் பிள்ளைக்கு நல்ல படிப்பு வேணும், எனக்கு இது. ஆண்டவரே வாட் எவர் யூ நீட் யூ ஆஸ்க் ஜீசஸ். பி ஃப்ராங்க் வித் ஜீசஸ். அதுக்கு உப்பு காரம் மிளகாத்தூள் எல்லாம் போடாதீங்க, டிசைன் பண்ணாதீங்க. பி ஃப்ராங்க். எனக்கு பார்வை வேணும், அவ்வளவுதான். தட் இஸ் a பவர்ஃபுல் prayer. அவன் சில நேரத்துல ஜெபம் பண்ணும் போது ஜெபம் பண்ணுனா ஜெபம் பண்ணிடணும். சில நேரத்துல நம்ம ஸ்தோத்திரத்துல ஆரம்பிப்போம் பாரு, ஸ்தோத்திர ஆண்டவரே எங்களை நேசிக்கிற நல்ல உங்களை நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவன் இயேசு கிட்ட போயிட்டு, நான் இயேசுவே, நான் குருடனா பிறந்தேன், பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறேன், எனக்கு பார்வை வேணும்னு கேட்டானா? நீங்க கண்ணு கொடுத்தீங்கன்னா ஏதோ என் வாழ்க்கை மாறும். அவன் ஒன்னும் கேட்கல, கழட்டி போட்டான், போனான். இயேசு கிட்ட என்னப்பா வேணும் உனக்கு? நான் பார்வையடை, அவ்வளவுதான். ஆண்டவர் இயேசு நமக்கு பைபிள் எல்லாம் சிம்பிளா வச்சிருக்கிறாரு. இது காரணம் நாங்க தான் ஊழியக்காரங்க. we have complicated. நான் பார்வை அடைய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நெக்ஸ்ட் மோமெண்ட் பிறகு அவன் பார்வை வந்துருச்சு. இப்ப அவன் என்ன பண்ணலங்க, அவன் தன்னுடைய மேல் கோட்டை தேடல. He walked in the newness of Jesus. எத்தனை பேர் புது சிருஷ்டி அனுபவத்துல நடக்கிறீங்க, வாழ்றீங்க? அடிக்கடி பழைய மனுஷன் எட்டி பாக்குறான்ல, அதை எம்ப்ரேஸ் பண்றோம்ல, அதான் பிரச்சனையே. இவன் என்ன பண்ணான்? கோட்டை விட்டுட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். Hallelujah. Now he's following Jesus. New creation will follow Jesus. இயேசுவை கூப்பிட்டான், இயேசுவை ஃபாலோ பண்ணான். He called Jesus and now he became a follower of Jesus. அப்ப கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க? He has a message இதுல வச்சிருக்கிறாரு. So நிச்சயமா there is power. To somebody God is saying, why you have restricted yourself in calling upon the name of Jesus? Call upon him. விடாப்பிடியா கூப்பிட்டுட்டே இருங்க. நடக்காதது நடக்கும், நடக்காதது நடக்கும். இந்த குருடனுக்கு எல்லாரும் முன்னாடி பார்வை கிடைச்சது. அப்போ உங்க உயர்வு மறைவுல கிடையாது. நீங்க கூப்பிட்டுட்டே இருங்க, எல்லாருக்கும் முன்னாடி உங்க உயர்வு வரும், உங்க கனம் வரும், உங்க மேன்மை வரும். அவனை இயேசு ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, அவனா விரும்பி ஃபாலோ பண்ண. கண்டினியூ டு டூ தட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.